வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இனி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஜான்சனை பற்றின ஒரு அப்டேட் இருக்குது. ராக் வந்து மீண்டும் WWE வர போகிறாராம். இதே மாதிரி ரோமன் ரெயின்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் இதாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது. வாங்க இன்றைக்கான ரஸ்லிங் செய்திகளை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதல்ல சேனலுக்கு வந்துட்டீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரஸ்லிங் செய்திகளை நம்ம தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க நண்பா. முதல் செய்தி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சமீபத்தில் ஸ்டெப்னி வால்கர் அப்படிங்கிற ரெஸ்லர் பார்த்தீங்கன்னா WWEக்கு வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு செய்தி சொல்லியிருந்தோம்ல. அவங்க அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா இப்போ நடந்த லைவ் ஷோக்கு பார்த்தீங்கன்னா WWEக்கு வந்துட்டாங்க. வந்தது மட்டும் இல்லாமல் அவங்க பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி ஒரு மேட்ச் விளையாடிருக்காங்க. அது யார் கூட அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. டாக்டர்ஸ் மேட்ச் அப்படிங்கிறதுனால எனக்கு அது WWE NXT சூப்பர் ஸ்டாரா மெயின் சூப்பர் ஸ்டாராக தெரியல. பட் ஆனால் அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா ஸ்டெஃப்னி வாக்கர் வந்து WWEக்கு ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. ரிட்டர்ன் ஆகல, டெபியூட் ஆகிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க நியூ ரெஸ்லர் தானே. டெபியூட் ஆனது மட்டும் இல்லாமல் அந்த மேட்ச்சில் வின்னும் பண்ணியிருக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இவங்களை மெயின் ஸ்டேஜில் காட்டுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். மெயின் ஸ்டேஜின் மீனிங்ஸ் NXTயில் காட்டுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஸ்டெஃப்னி வாக்கர் என்ன தான் அதர் ரெஸ்லிங் கம்பெனியில் டாப்பாக இருந்து வந்தாலும் WWE அதர் ரெஸ்லிங் கம்பெனியிலேருந்து வர்ற ஒரு சில பேரை மட்டும்தான் மெயின் ட்ரஸ்ட்டில் காட்டுறாங்க. அதுவும் டாப்பாக இருக்கிறவங்க, ரொம்ப டாப் அண்ட் மீனிங்ஸ் நம்ம கோடி ரோட்ஸு, ஜார்கார்கள், இவங்கெல்லாம் ஹை லெவல் ரெஸ்லர். ஸோ அதனால் அவங்கள மட்டும் மெயின் ஸ்டேஜில் காட்டுறாங்க. இப்போ நார்மலாக இருக்கிற ரெஸ்லர்லாம் பார்த்தீங்கன்னா NXTலேருந்து தான் மெயின் ட்ரஸ்டர் காட்டுறாங்க. அதனால் இவங்களை NXTக்கு போயிட்டு தான் திருப்பி மெயின் ட்ரஸ்டர் கூட்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இவங்க பார்க்கறதுக்கு அப்படியே மாமி ரியார் எப்படியோடைய சாயலில் இருக்கிறாங்க. அடுத்த செய்தி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அவங்க ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸோட ரிட்டனை பற்றி ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது. உங்கள் ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சம்மர்ஸ்லாம் டைமில் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலி ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் சம்மர்ஸ்லாமுக்கு முன்னாடி வந்து சோலோ சிகாவோ கூட ஒரு மேட்சோட ஒரு சம்மர்ஸ்லாம் அப்படி எதிர்பார்த்தீங்கன்னா அதுதான் கிடையாது. சோலோ சிகாவோ அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் கூட தான் அன்டிஸ்பியூட்டட் WWE யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பாக பார்த்தீங்கன்னா மோத போகிறாரு. இதை WWE வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமோ அல்லது இடையிலையோ பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து சர்ப்ரைஸ் ரிட்டர்னாக வரலாம். மேபி இந்த மேட்ச்சில் கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டில் ரீட்டைன் பண்ணிட்டாரு வைங்களேன். அதுக்கப்புறமா பிளட் லைன் பிரதர்ஸ்லாம் எல்லாரும் அட்டாக் பண்ணாங்கன்னா மேபி அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் அவருடைய ஜெமி ஊசோ, பால் ஹேமன் கூட மீண்டும் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரோமன் ரெயின்ஸோட ஃபஸ்ட் மேட்ச் எப்படி இருக்குன்னு சொல்லப்படுது பார்த்தீங்கன்னா, WWE வந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேட் பிளட் அப்படிங்கிற ஒரு பேப்பரையும் நடத்துகிறாங்க. அந்த பேப்பரில் சோலோ சிகாவோ கூட ஒரு மேட்ச் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. என்னப்பா சொல்கிறேன், அதுக்கு அப்போ முன்னாடி வந்து பேஸ் இந்த பெர்லின் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் அப்படிங்கிறது சம்மர்ஸ்லாமில் இருந்தாலும் அதுக்கப்புறமா ரோமன் ரெயின்ஸோட ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் ரிட்டர்னை பார்த்தீங்கன்னா ஒரு சில வாரங்களுக்கு அப்புறம் தான் பண்ணுவாங்க. அடுத்து நெக்ஸ்ட் வீக்கே பார்த்தீங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ப்ராக் சம்மர்ஸ்லாம் ரிட்டர்ன் ஆனது ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன்லேயே காட்டினாங்களா? இல்லை, 2 வீக்ஸ் முன்னாடியே காட்டினாங்க. அப்போ தான் டிக்கெட்டை அதிகமாக சேல் பண்ண முடியும். அடுத்த வாரம்னா அதுக்கு முன்னாடியே சேல் ஆகிருக்கும்ல, ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அதுக்காக இந்த டெக்னிக்கெலாம் பண்ணுவாங்க போல இருக்குது. ஸோ சம்மர்ஸ்லாமுக்கு நம்ம ரோமன் ரெயின்ஸை பெரிதும் எதிர்பார்க்கலாமா? ஸோ எனக்கு தெரிஞ்சு மெயின் ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் வந்து சோலோ சிகா vs கோடி ரோட்ஸுக்குள்ள அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் மேட்ச் நடக்குது அப்படிங்கிறதுக்காக எதிர்பார்ப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. ரோமன் அண்ணா வருவாருன்னு சொல்லிட்டு வேணால் ரசிகர்கள் பெரிய லெவலில் எதிர்பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். ரோமன் ரெயின்ஸ் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியாவில் ஒரு பயங்கரமான ஸ்ட்ரீக் வச்சு அதில் டைட்டில் இறந்ததுக்கப்புறமா WWEக்கு வரல அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா இருந்தாலும், சமீபத்தில் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களில் இந்த மூவி நடிச்சதாக இருக்கட்டும், அவங்க அப்பா இறந்ததாக இருக்கட்டும், இந்த மாதிரி பர்சனல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஸியாக இருந்தார் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா நான் சொல்கிறேன். ரோமன் ரெயின்ஸ் சொல்லிட்டேன்னா நீங்கள் சம்மர்ஸ்லாமில் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்த செய்தி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சமீபத்தில் ஜான்சனை பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை எண் கல்யாண வீட்டுக்கு போயிருந்தாரு. அவங்க எல்லாருக்குமே தெரியும். நான் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல ஜான்சனோட கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டை பிடிச்சி ட்ரெஸ் எல்லாம் போட்டு இந்தியன்ஸ் மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டுட்டு அந்த ஏழையோடைய கல்யாண வீட்டுக்கு வருவாருன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பட் நான் அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா அந்த ஏழையுடைய கல்யாண வீட்டுக்கு போயிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஏழையுடைய கல்யாண வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரபலங்களும் பார்த்தீங்கன்னா போயிருக்கிறாங்க. ஷாருக் கானாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சில பேர் போயிருக்கிறாங்க. ஸோ அவங்க கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சனாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து தன்னுடைய சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா பாலிவுட் சூப்பர் ஸ்டார்ஸ் கூட நாங்கள் ஃபோட்டோ எடுத்துருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. ஸோ இந்த ஏழை கல்யாண வீடு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். எனக்குலாம் இன்விடேஷன் வச்சாங்க என்ன பட் ஆனால் இருந்தாலும் என்னால் போக முடியல, கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். ஸோ உங்களுக்குள்ள யாருக்காச்சும் இந்த ஏழை வந்து பத்திரிக்கை வச்சுருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஏழையோட பேர் வந்து முகேஷ் அம்பானி. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சமீபத்தில் AEWவில் பார்த்தீங்கன்னா ஈட்ஸ் எல் ஜென்ரிகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் பார்த்தீங்கன்னா AEWவில் அடிக்கடி காட்டிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம NXTயில் ஆக்சியான் ஒரு ரெஸ்லர் ஒன்று பார்த்துருக்கீங்க தெரியும், WWE கரண்ட் ஆக்டிங் சாம்பியன். ஸோ அவரை மாதிரியே மாஸ்க் போட்டு ஒரு நபர் பார்த்தீங்கன்னா வர மாதிரி காட்டிகிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலி இது வந்து இந்த அண்ணாத்தை தான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு செய்தி கிடச்சிருக்குது. யாருப்பா அது, அவர் நான் பார்த்தே ஆகணும் நீங்கள் அப்படி கேட்டிங்கன்னா அது யாருக்கும் கேட்டிங்கன்னா ரிகோஷிட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது.
ஸோ ரிகோஷிட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் அஃபிஷியலாக சொல்ல முடியாது. ஏன்னா ரிகோஷிட் வந்து இப்போ சமீபத்தில் WWE விட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் கூட ஆகலை. இப்போ WWE ரூல்ஸ் படி 90 நாளைக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அதர் ரெஸ்லிங் கம்பெனிக்கெலாம் போக முடியும். அப்படி பார்த்தா AEW எப்படி ரிகோஷிட் வர முடியும்? அது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குல்ல. இதற்கான பதில் இப்போ நடக்க போகிற AEW டைமண்டை பற்றி தான் தெரிஞ்சிருமா. ஏன்னா WWE தான் அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த மிஸ்ட்ரி பர்சன் யார் அப்படிங்கிறது இப்போ நடக்க போகிற அப்கமிங் ஷோஸில் பார்த்தீங்கன்னா AEW வந்து சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா ராக்கோடைய ரிட்டர்னை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அப்டேட் கிடச்சிருக்குது. WWE பார்த்தீங்கன்னா நவம்பர் மந்த் நடக்க போகிற சர்வைவ் சீரிஸ் பார்த்தீங்கன்னா இது ராக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பிளானில் இருக்காத நமக்கு ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது. நவம்பர் மந்த்து சர்வைவ் சீரிஸ் நடக்குது. அதில் என்னப்பா பெரிய மேட்ருன்னு கேட்டிங்கன்னா இருக்குது. WWE ஒருவேளை பார்த்தீங்கன்னா நியூ பிளட் லைன் வெர்சஸ் ஓல்டு பிளட் லைனுக்குள்ளே ஒரு சிவில் வார் மேட்சாக பார்த்தீங்கன்னா நடத்துனாங்கன்னா கண்டிப்பாக அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும். இந்த மேட்சோட எண்டிங்கில் தி ராக் ரிட்டர்ன் ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி ட்ராமா இருக்குல்ல அதோடைய நெக்ஸ்ட் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா அது மூவ் ஆகிறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ அதனால் ராக் பார்த்தீங்கன்னா நவம்பர் மந்த் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி WWE பார்த்தீங்கன்னா ராக் வந்து ரெஸ்லிங் பண்ணுற ஒரு நபராக இல்லாமல் இப்போ ஒரு ஃபைனல் பாஸாக அவர்கிட்ட ஒரு ஷேர் இருக்குது டொயின்டர்சன்கிட்ட. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவர் வரும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு போகலாம். ஏன் போன வருஷம் கூட பார்த்துருப்பீங்க நிறைய ஷோஸில் பார்த்தீங்கன்னா ராக் வந்து சர்ப்ரைஸ் என்ட்ரன்ஸாக வந்துட்டு போயிருப்பார். போன வருஷம் Day 1 இருக்கட்டும் நிறைய விஷயங்கள். ஸோ அதே மாதிரி கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுல்ல. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது. WWE பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் கப்பு மாறினதுக்கப்புறமா ரா வந்து நெட்ஃப்ளிக்ஸ் மாறினதுக்கப்புறமா அடிக்கடி பார்த்தீங்கன்னா நம்ம ராக்கை வந்து ரா பிராண்டில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில செய்திகள் இருக்குது மக்களே. ஜான்ஸ்னா எப்போ தான் வருவார், சண்டை போட வருவார் மெயின் ஷோக்கு? 2024 அவர் வரமாட்டாரா? இனிமே 2025 தான் வருவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், அதுக்கான பதில் வந்து உண்மை தான். 2024 பார்த்தீங்கன்னா ஜான்ஸ்னா வந்து அதிகமான மேட்சஸ் விளையாட போகிறது கிடையாது. 2024 ஜான்ஸ்னா மேட்ச் ஆல்ரெடி ஒருக்கா விளையாடிட்டார். அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ஒரு டாக் டீம் மேட்சாக மிஸ் மேட்ச் மாற்றத்து கூட இணைந்து சண்டை போட்டிருந்தார். அது அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. அதனால் இதுக்கப்புறமா ஜான்ஸ்னாவை பார்த்தீங்கன்னா நம்ம 2025 பெரிதும் எதிர்பார்க்கலாம். 2025 ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சீனாவை நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் கிடச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜான்சனாவுடைய ரிட்டர்ன் விஷயமும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு அஃபிஷியல் நியூஸாக ரிலீஸ் ஆகிருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஜனவரி மந்த் பார்த்தீங்கன்னா அந்த எண்டிங் டைமில் WWE பார்த்தீங்கன்னா மாறப்போகுது. இதனால் WWE பார்த்தீங்கன்னா வழக்கமாக இயர்லி நடத்த போகிற அந்த பேப்பரியூ ராயல் ரம்போ பேப்பரியூ பார்த்தீங்கன்னா அவங்க February மந்த் வந்து மாற்றிட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஜான்வரி மந்த் நடக்கிற ராயல் ரம்போவே February மந்த் மாற்றிட்டாங்க. இப்போது அந்த ஜான்வரி மந்த்தை பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் கோலாகலமாக கொண்டதுக்காக பெரிய நாளில் பார்த்தீங்கன்னா இந்த மண்டே நைட் ராவை தான் பார்த்தீங்கன்னா பெரிய எபிசோடாக நடத்த போகிறாங்க. நெட்ஃப்ளிக்ஸுக்கு மாறுறத எப்படி ஃபாக்ஸுக்கு மாறும்போது ஸ்மாக்டவுன் நடத்துகிறாங்க அதே மாதிரி நெட்ஃப்ளிக்ஸுக்கு மாறும்போது மாற போகிறாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜான் சீனா ரிட்டர்ன் ஆகிறதுக்கு பாசிபிளான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில செய்திகள் கிடச்சிருக்குது. இதை பற்றினா உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தட்டி விட்ருங்க. ஜிம்மி ஊசோ இருக்கிறார்ல அவருடைய இன்ஜுரியும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கியூர் ஆகிட்டான். டோட்டலி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிட்டாரு அப்படிங்கிற செய்தியும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்குது. ஸோ அதனால் ஜிம்மி யூஸை நம்ம பெரிதும் பார்த்தீங்கன்னா இப்போ நடக்க போகிற அப்கமிங் ஷோஸில் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ WWE சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் நிறைய பேர் ரிட்டர்ன் கொண்டு வராரு. அதனால் இவரையும் எதிர்பார்க்கலாம். இன்றைக்கான செய்திகள் அவ்வளோதான். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க.